ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையம் அருகே வன்னியர் சங்கம் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் தமிழக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இவ்வார்ப்பாட்டத்திற்கு ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் சண்முகம் தலைமை தாங்கினார். கிழக்கு மாவட்ட செயலாளர் லோகநாதன் அனைவரையும் வரவேற்று பேசினார். ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர் ஆமா கிருஷ்ணன், மேற்கு மாவட்ட வன்னியர் சங்க செயலாளர் மோகன்தாஸ், கிழக்கு மாவட்ட தலைவர் செல்வகுமார், மேற்கு மாவட்ட தலைவர் அஜய்ராஜ் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். இந்த நிகழ்வில் மாநில அமைப்பு செயலாளர் காளிதாஸ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். அவர் பேசும்போது வன்னியர் சமூகத்தின் நீண்ட நாள் இடஒதுக்கீட்டு கோரிக்கைகளுக்கு அரசு உடனடியாக தீர்வு காண வேண்டிய அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். அவர் பேசும்போது மாநிலத்தில் சமூக நீதியை நிலைநிறுத்த ஒவ்வொரு சமூகத்திற்கும் அவர்களின் மக்கள் தொகை அளவுக்கு ஏற்ப நியாயமான இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என போராட்டத்தில் வலியுறுத்தினார். பல்வேறு சமூகங்களின் உண்மையான மக்கள் தொகை விவரங்கள் வெளிப்படையாக அரசு பதிவாக்கினால் இடஒதுக்கீடு மற்றும் நலத்திட்டங்கள் துல்லியமாக அமையும் என்பதை குறிப்பிட்டார். எனவே சட்டமாக இயற்றப்பட இந்த 10.5% இடஒதுக்கீடு நடைமுறையில் செயல்படாததால் வன்னியர் சமூக இளைஞர்கள் கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் பாதிக்கப்படுகிறார்கள் என்று போராட்டத்தில் அவர் வலியுறுத்தினார். இதில் மாநில மாவட்ட பொறுப்பாளர்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.